Hi, hello and welcome to Cinikeri Movie Review. இந்த ரிவ்யூல நம்ம பார்க்க போற படம் விஜய் ஆண்டனி, சுஷ்மா ராஜ், ஜெகன், எம்.எஸ். பாஸ்கர், பசுபதி நடிப்பில் வெளிவந்திருக்கும் இந்தியா பாகிஸ்தான். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு போலி என்கவுண்டர் நடக்கிறத ரெக்கார்ட் பண்ற ஒரு ரிப்போர்ட்டர் போலீஸாரால சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அப்படி அவர் ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜ் ஒரு டிவிடியில இருக்கு. அந்த டிவிடி ஹீரோயினிக்கில் இருக்கிறதா நினைச்சு போலீஸ் அவங்கள ஃபாலோ பண்றாங்க. அந்த டிவிடி ஹீரோயின் கையில தான் இருக்கா, அந்த டிவிடியை போலீஸார் எடுத்தாங்களா அப்படிங்கறதான் படத்தோட கதை. சொந்த காசுல சரக்கு அடிக்கிறதா இருந்தா எவ்வளவு அடிப்பீங்க? நான் சொந்த காசுல சரக்கு அடிக்க மாட்டேன் மாமா. ஏன்? சொந்த காசுல சரக்கு அடிச்சா எப்பெல்லாம் கையில காசு இருக்கோ அப்பெல்லாம் சரக்கு அடிக்கணும்னு தோணும். இதுக்கு நடுவுல ரொமான்ஸ் காமெடி அப்படின்ற பேர்ல என்னமோ பண்றாங்க. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா ஹீரோ ஹீரோயினி ரெண்டு பேத்துக்குமே ரொமான்ஸும் வரல, காமெடியும் வரல. இவங்களை வச்சு காமெடி படம் எடுக்கணும்னு நினைச்ச டேரக்டர் நினைச்சாதான் நம்ம காமெடியா. ஏன் பாட்டனோட முப்பாட்டனோட பூட்டனோட அவிய பாட்டனோட முப்பாட்டனோட பூட்டனோட அவிய பாட்டனோட முப்பாட்டனோட பூட்டனோட அவிய பாட்டனோட முப்பாட்டனோட பூட்டனோட பொண்டாட்டிக்கு பிறந்த புள்ளதான் ஏன் பாட்டு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர காமெடி சிரிக்கும்படியா இல்ல, செகண்ட் ஹாஃப் பரவாயில்லைன்னு சொல்லலாம். இந்த படத்துல நல்லா இருக்க ஒரே போர்ஷன் எம்.எஸ். பாஸ்கர் பசுபதி வர சீன்ஸ் தான். இதை தவிர இந்த படத்துல எதுவும் சொல்லிக்கொள்ளும்படியா இல்ல. பல கோடி பெண்களிலே உன்னை தேடி காதலித்தேன். இந்த படத்துல சாங்ஸ் வரும்போது தான் எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்காங்கன்றது தெரியுது. ஏன்னா முடிச்சிருக்கவங்களா எஞ்சி வெளியே போயிடுறாங்க, தூங்கிட்டு இருக்கவங்க மட்டும் சீட்லயே இருக்காங்க. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? எங்க ஊர்ல ஐயா தானே பெரிய படிப்பு. ஐயா என்ன படிச்சிருக்காரு? நான் மூணாப்பு 6 முறை பசங்க எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு இந்தியா பாகிஸ்தான் ஏன் டைட்டில் வச்சாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த படத்துல இந்தியா பாகிஸ்தான் ஒரு சாங் வந்தது. இந்த சாங்கோட நெக்ஸ்ட் லைன் பேட்மேன் சூப்பர்மேன் வந்தது. நல்ல வேலை அதை படத்துக்கு டைட்டிலாக வைக்கல. மொத்தத்தில் இந்த படம் அங்கங்கே சிரிக்க வச்சாலும் ஒரு முழுநீள காமெடி படமா அமையல. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 1/5. இந்த ரிவ்யூ பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.